கவியும் நானும் என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நாள் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஜுவல்லரி செலெக்ஷனுக்காக நம்ம ஷாப் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் செட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவங்க சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த பர்பிள் விக்டோரியன் செட் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவே ஃபைனல் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் அவங்களோட மேக்கப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது செட்டிலாக இருக்கணும், இருக்கிற கலர் அப்படியே காமிச்சா போதும், ரொம்ப கலராலாம் காட்ட வேணாம். அப்புறம் என்னோட ஐஸ் மட்டும் நல்லா பிரைட் பண்ணி காமிச்சா போதும். அவங்க கேட்ட மாதிரியே செட்டில் ஐஸ் நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா கோல்டன் கலர் வேல் மட்டும் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனல் லுக் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நம்ம ஸ்டுடியோவிலேருந்து வென்யூக்கு கிளைண்ட்டை பிக் பண்ண ஆள் வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸும் அதிகம்ன்றனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே கிளைண்ட்டை ட்ரா பண்ணிடலான்னு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைண்ட்டை வென்யூவில் ட்ராப் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கம்மங்கூழ் குடிக்கலான்னு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். 1 to 2 hours என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் தான் கவியோடது. ஸோ அது முடிச்சுட்டு அகைன் நம்ம ஸ்டுடியோக்கே ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் சம்மருக்கு கவியோட ஈவெண்ட்டில் ஏசி இல்லை. பட் ஸ்டில் நான் எப்படி மேக்கப்பை கேரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேனோ அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்கப் ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஷூட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.